வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக் வித் டேஸ்டி வைப்ஸ். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடானதும் பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய், கொஞ்சம் கசகசா சேர்த்து வதக்கிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கணும். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் 2 பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கலாம். அப்படியே அது நல்லா வதங்கட்டுங்க. வதங்கி நல்ல ஒரு முறிஞ்சு வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கணும். இஞ்சி பூண்டு டேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். அது சேர்த்து வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு வதக்கிக்கோங்க. 2 நிமிஷத்தில் தக்காளி வதங்கி வந்ததும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா சேர்த்து ஒரு கிளறிக்கோங்க. நல்ல ஸ்மெல் கொடுக்குங்க புதினா. அப்படியே மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸு, கேரட் சேர்த்துக்கோங்க. கூடவே உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். 1/2 கப்பு பட்டாணி, நான் 1/2 கப் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் ஆப்ஷனல் தான். காய்கறியெல்லாம் ஒரு கிளறி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சது சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போனதும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து கிளறினதும் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஆனதும் 1/2 டம்ளர் அரிசிங்க, நான் பாஸ்மதி எடுத்துக்கிறேன், நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். கூட 1 கப் தண்ணி ஊற்றி 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.